ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. இது என்ன அப்படின்னா, தன ஆகர்ஷண பொடி. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி செய்கிறது, அதே மாதிரி இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 100% ஒர்க் அவுட் ஆன ஒன்று தான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னா, வெற்றிவேர். இது நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். வெற்றிவேர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கேட்டிங்கனாலே 20 கிராம், 50 கிராம், 10 கிராம் அந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இது ஆன்மீகத்திலேயும் ஒரு யூஸ் ஆனதாக இருக்குது. அடுத்து நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இது எல்லாமே வாசனை மிகுந்த பொருள். இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் லக்ஷ்மி அம்மன் வாசம் செய்வாங்க. ஸோ அதனால் நான் இந்த 4 பொருள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, திருமஞ்சன பொடி. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுவும் வாங்கிக்கோங்க. அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சந்தனம், அதாவது பியூர் சந்தனம் எடுத்திருக்கேன். பியூர் சந்தனம் அப்படிங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம திருநீர் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம நார்மல் சந்தனமும் எடுத்திருக்கேன், பியூர் சந்தனமும் எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த 4 பொருளும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வாசனை மிகுந்த பொருட்கள் இல்லைங்களா, அதனால் இதெல்லாம் நம்ம ஒன்றா கலக்கிறப்போ வீட்டில் அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெற்றிவேர், பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சுட்டு அதோடையே இந்த திருமஞ்சன பொடி, பச்சை கற்பூரம், சந்தனம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அத்தனை பொருட்களையுமே ஒட்டுக்கா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டுட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகிக்கும். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கிற அத்தனையும் அதை ஒரு பாதி அளவு அடிச்சுட்டு அதோட நான் எடுத்துகிட்டு இதை போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம இதை சும்மா ஒரு 4-5 திருப்பினா போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த பொடியை அரைச்சாலே அப்படியே வீடே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட ஃபீல் அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த பொடியை எல்லார் வீடுகள்லேயும் அரைச்சி வைங்க. இது தன ஆகர்ஷண பொடி. அதாவது தன ஆகர்ஷணம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொடி தான் இது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் இதை நீங்கள் அரைச்சி வச்சுட்டு இதை என்னென்ன மெத்தடுகளில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பொடியை வச்சு நீங்கள் மகாலட்சுமி அம்மன் சிலை வீட்டில் சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த சிலைகள், விநாயகர் சிலை, முருகன் சிலை, அந்த மாதிரி சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப இந்த பொடியிலே அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நான் இந்த பொடியை ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் இதோட ஸ்மெல். இப்போ நம்ம இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கலசம் வைப்போம் இல்லைங்களா, அந்த கலசத்தில் தண்ணி இல்லைன்னா பன்னீர் ஊற்றுவோம். நான் இன்றைக்கி பன்னீர் ஊற்றி அதுக்குள்ளே ஒரு 5 ரூபா காயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த பொடியை நம்ம கொஞ்சம் கலந்துட்டு இப்போ நான் இதில் வெத்தலை வச்சுக்கிறேன். நான் எப்பயும் பூஜை ரூமில் வெத்தலை கலசம் வைப்பேன். ஏன்னா மாந்தளை அவ்வளோவுக்கா எனக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் வெத்தலை கலசம் வைக்கிறேன். நீங்கள் மாந்தளை கலசம் வச்சாலும் சரி, வெத்தலை கலசம் வச்சாலும் சரி, எந்த ஒரு கலசம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த பொடியை உள்ளே போட்டு நீங்கள் கலசம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல லக்ஷ்மி அம்மன் வாசம் செய்வாங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் இதே பொடியை ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றிருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்மெல்லும் நம்ம பீரோ திறக்கிறப்பெல்லாம் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இது நல்லா ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும். அதனால தான் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பச்சை கலர் துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கலர் துணியிலையும் கூட நீங்கள் கட்டி நீங்கள் பீரோலெலாம் வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற பர்ஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பர்ஸில் நம்ம உண்டியலுக்குள்ளே கூட இந்த பொடியை நீங்கள் கொஞ்சம் போட்டு வைக்கலாம். உண்டியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா
உண்டியலில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பொடியை போட்டு வச்சிங்க அப்படின்னா உண்டியலில் வந்து அந்த பூச்சியெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பொடி வந்து நம்மளுக்கு பண வரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த பொடி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருளி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த உருளியில் பூ போடுறோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இந்த மாதிரி பொடியை வந்து போட்டு நம்ம பூ வைக்கிறப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். மணி பிளான்ட் வந்து நான் மண்ணில் வைக்காமல் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டு தண்ணியில் தான் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் நீங்கள் வந்து ஜாடியில் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயே வந்து இந்த பொடியை வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகிறப்பவே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும்னு வைங்களேன். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணுற இடம் ஃபுல்லாக. ஸோ வந்து இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து தொடச்சி விட்றோம் அப்படின்னா அதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பொடியை வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து பன்னீரில் இல்லைன்னா தண்ணியில் வந்து இந்த பொடியை கலந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடுகளில் வந்து இந்த பொடியை வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பொடியை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.